கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த ஆசாரப் கூடாரத்து கண்டினியூஷன் கிளாஸஸ்க்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாளுக்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். இந்த கிளாஸுக்கு முதல் பிரேயரை பிரதர் மனோகரன் கரூர் నుండి ஜபத்தில் வழிநடக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். மகா பரிசுத்தரும் மகா நீதிபரருமா இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் தகப்பனே, தந்தையே, உங்களை இதோ இந்த நாளிலும் இந்த இரவு பகுதியிலே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இறைவா, தம்மில் தாமே ஜீவன் உள்ளவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் இறைவா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு நீங்க எவ்வளவு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்திலே உங்களை அறியாத ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் இந்த மத்தியிலே எங்களை நீங்க அறிந்து கொண்டு இந்த ஒரு மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசத்திலே நாங்கள் ஓடும்படியாய் எங்களை தெரிந்து தகப்பனே, எங்களை இந்த ஒரு ஓட்டத்திலே ஓடும்படியாய் நீங்க எங்களுக்கு ஒரு கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்தியங்களை கொடுக்க இருக்கிறீங்க தந்தையே. அந்த சத்தியங்களை நாங்கள் கேட்டு அதிலே நீங்க எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க என்பதை நாங்கள் கேட்டு உணர்ந்து பிதாவே, அந்த உணர்வின்படி அந்த நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களை நடத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய சுயத்தை நாங்கள் மறிக்க செய்யவும், எங்களுடைய பரிசுத்த ஆவியின் கிரியைகளிலே நாங்கள் உயிர்ப்பிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இதோ இந்த மாதத்தின் 21ஆம் நாளிலே எங்கள் நேசருடைய மரண நாளை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இதுவரைக்கும் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விட்டு விலகி எங்களுடைய மாம்சத்தின்படி நடக்காமல் தகப்பனே, இருக்கக்கூடிய இந்த சொற்பமான இந்த கொஞ்ச நாட்களிலும் கூட நாங்கள் நீதியும் உண்மையும் பரிசுத்தமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து தகுதியோடு நாங்கள் அந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி அருளுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு ராஜாவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம கடந்த வாரத்திலும் ஆசாரப் கூடாரம் பற்றின நிர்மாணம், அது எப்படி நிர்மாணம் செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதோட ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம பார்க்க போகிறோம். அது செய்து கொடுக்க முடியாது சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் నుండి நம்மை அனைவர் சார்ந்தவங்க அன்புடன் அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாரும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரத்திலும் கூட நம்முடைய தேவன் நம்மீது வைத்த அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் இம்மட்டும் நம் அனைவரையும் காத்து இன்னும் ஒரு அருமையான ஒரு கூடுதலாக நம்ம கடந்து வரும்படியாக தேவன் ஒரு அருமையான ஒரு தருணத்தை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு தருணத்தை நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நம் நேரடியாக அவருடைய கருத்துல நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை மனசார நம்ம உணர்றோம். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரர்களே, தொடர்ந்து நம் இந்த இணையதளத்தின் வாயிலாக நம்ம பார்த்து வரக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற இந்த தொடர் வேதாகம் வகுப்புல நம்ம இப்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒரு கட்டுமானத்தின் காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மிக முக்கியமான ஒரு காரியமாக பார்க்கறது என்னன்னா, பிரதானமா இருக்கிறது இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதானமா இருக்கிறது எதுன்னு பார்க்கும்போது நாம பார்க்கிறோம், அதை இந்த ஆசரிப்பு கூடாரமா இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரம், அதாவது பாளையம், பிரகாரம், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு 3 பாகமாக நம்ம பிரிப்போம். அதுல நம்ம பிரகாரம் நம்ம பார்த்து முடிச்சுக்கிறோம். இன்னும் பாளையத்தை குறித்து நம்ம பார்க்கல. அது இப்ப நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கும்போது நம்ம கடந்த வாரங்கள்ல இது எப்படி செய்யப்பட்டிருக்கிறதுனால பார்த்துக்கிறோம். அதை ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மூலமாக நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம். காரணம் என்ன, ஒவ்வொரு பிக்சரா தனிப்பட்ட முறையில நம்ம வசனமாக வாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸா நம்ம பார்த்துருவோம். இதுல உங்களுக்கு நீங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில எக்ஸ்பிளேஷன் இப்ப நம்ம வீடியோ பிளே ஆகும்போது நாமளே அதை கொடுத்துட்றோம். நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா போதும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு
அந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சி என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலகை மூலமாக, சித்தி மரத்தினால உண்டாக்கப்பட்ட பலகை மூலமாக அங்க செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது 20 பலகைகள் அங்க வந்து ஒன்று சேர அங்க வந்து நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அந்த பலகைகள் எதுல தாங்கி நிக்குது அப்படின் போது வெள்ளி பூண்களால அங்க தாங்கி நிக்கிறத பாக்குறோம். அதாவது 20 பலகைகள், ஒரு பலகைக்கு 2 வெள்ளிப்பூண்கள் வீதமாக அங்க 40 வெள்ளிப்பூண்கள் இருக்கும், வெள்ளி பாதங்கள் இருக்கும். அதே போலவே தெற்கு பக்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி வடக்கு பக்கமும் இருக்கிறத பாக்குறோம். அந்த 20 பலகைகள் எப்படி நிக்குது அப்படின்னா அந்த வெள்ளி பூண்கள்ல நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த வெள்ளி பூண்கள் சொல்றது பார்க்கும்போது அது எதாக இருக்குன்னா அந்த சாக்கெட் அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அதே போலவே பின்பக்கம் நமக்கு 8 பலகைகள் இருக்கும். அது 6 பலகைகள் நேர் வடிவில் இருக்கும். 2 கார்னர்ல 2 பலகைகள் செருகப்பட்டிருக்கும். அப்படியாக 8 பலகைகள் வரும். 8 பலகைகள் வரும்போது 16 வெள்ளி பாதங்கள், வெள்ளி சில்வர் சாக்கெட்ஸ் அங்க இருக்கிறத பாக்குறோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த அந்த பலகைகளையும் தாங்கி நிறுத்தக்கூடிய ஜாயிண்ட்ஸ் பாக்குறோம். அதுல டாப்ல வந்து 2 ஜாயிண்ட் இருக்கிறத பாக்குறோம். இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய 2 மூலையில் இருக்கக்கூடிய 2 ஜாயிண்ட் இருக்கும். அது வெங்கலத்தினாலான ஜாயிண்ட் கூட பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த பலகைகளுக்கு எல்லா பலகைகளையுமே நிறுத்துறதுக்கு, அதாவது ஒரே இசைவாக கூட்டி அந்த பலகைகள் சாயாம நிறுத்துறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 5 சித்தி மரத்தாலே செய்யப்பட்ட சின்ன ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி ஒரு ரீப்பர் பீஸ் மாதிரி வச்சு கொடுத்து என்ன பண்றாங்கன்னா எல்லா பலகையும் ஒன்று சேர் நிறுத்துறாங்க. அப்படி செருகி நிறுத்தும் பொழுது அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத கூட பார்க்கலாம். நீங்க இந்த பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிறது போல ஒவ்வொரு பலகைக்கும் 5 தாழ்பால்கள் கொடுத்து அந்த தாழ்பாலுக்குள்ள உள்ள செருகிறது போல இருக்கும். இந்த 20 பலகைகளையும் இப்படியாக அவங்க ஒன்று சேர்த்திருக்கும். அதே மாதிரி உள்ள வெளியே எல்லா பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆசரிப்பு கூடத்துல 2 பாகம் இருக்கு. ஒன்னு பரிசுத்தலம், இன்னொன்னு மகாபரிசுத்தலம். இந்த பரிசுத்தலத்தையும் மகாபரிசுத்தலத்தையும் பிரிக்கிறது போல அதுக்கு நடுவாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலை எப்படியாக இருக்கும் அப்படின்னா அந்த லினன் கிளாத்ல செய்யப்பட்ட இருக்கும். அதுக்கு வந்து 4 தூண்கள்ல அந்த திரைச்சீலை நிறுத்தி வைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த திரைச்சீலையை தாங்கி இருக்கும். மேல ஒரு பைப் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பைப்ல வந்து ஊக்கு இருக்கும். இப்படியாக நீங்க இந்த வீடியோல பாக்குறது போல இருக்கும். இந்த அமைப்புலதான் வந்து அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க கொடுக்கப்பட்டிருக்க பாக்குறோம். அந்த தூண் கூட பாத்தீங்கன்னா சித்தி மரத்தால் செய்யப்பட்ட தூண். அந்த தூண் வந்து தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். முழுவதுமாக தங்க முலாம் பூசப்பட்டிருக்குது. கோல்டன் பிளேட்டட் தான் எல்லாமே. அந்த சித்தி மரத்தை கூட என்ன பண்ணிருக்காங்க, தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது கூட நம்ம கடந்த வாரங்கள்ல படிச்சுக்கிறோம். இந்த திரைச்சீலையை தாங்கி நிற்கக்கூடிய 4 தூண்களும் அங்கேயும் தங்க முலாம் பூசப்பட்டு தான் இருக்கும். பாதம் மாத்திரம் வெள்ளி பாதம் இருக்கும். இப்போ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்களோட பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய திரை. இது டோர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கும். இதுவும் அதே மாதிரியானதா. ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அங்க கேருபின் இருக்கும் ஸ்கிரீன்ல, இங்க கேருபின் இருக்காது. அங்க 4 தூண் இருக்கும், இங்க 5 தூண் இருக்கும். அதையும் கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அங்க வந்து வெள்ளி பாதம் இருக்கும், இங்க வந்து வெங்கல பாதம் இருக்கும். அங்க சில்வர், இங்க பிராஸ் அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் வந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமானத்தில் இருக்கு. இப்ப நம்ம வந்து திரைச்சீலைக்கு வரல. இது ஒரு இதுக்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். எவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சித்தியின் மரத்தால கட்டமைக்கப்பட்டிருக்குது பார்க்கிறோம். அங்க ஆசரிப்பு கூடாரத்துல மரப்பலகைகள் இல்ல மரத்தூண் அப்படின்னு சொல்லி எந்த மரத்தை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா முழுவதுமாக எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதோ அது எல்லாமே எதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்தியின் மரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சித்தியின் மரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு மனிதனுடைய நிலையை அடையாளப்படுத்துது. சித்தி மரம் வெறுமனே இருக்கக்கூடிய சித்தி மரம் மனிதனுடைய நிலையை அடையாளப்படுத்துது. இந்த சித்தி மரம் ராவா இருந்தா அது மனுஷன் அடையாளப்படுத்தும். அந்த சித்தி மரத்துக்கு நீங்க காப்பர் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா, தமிழ் பைபிள் இருக்கிறது போல வெங்கல பூச்சு அப்படின்னு சொன்னா இந்த காப்பர் கோட்டிங் நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து பரிபூர்ண மனிதன், சாதாரண மனிதன் சித்தி மரம்
நீங்க காப்பர் கோட் கொடுத்தா அது வந்து பரிபூர்ண மனுஷன்லயே ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். சித்தி மரம், திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சித்தி மரம் அடையாளப்படுத்தும் மனுஷன், ஹியூமன் பீயிங். ஓகேங்களா? ஹியூமன். அந்த சித்தி மரத்துல காப்பர் கோட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதே காப்பருக்கு பொதுவா தங்கம் பூசப்பட்டிருந்துச்சுன்னா அது தெய்வீக நிலையை அடையாளப்படுத்தும். சரிங்களா? இப்ப நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்க, ரொம்ப முக்கியமானது. சித்தி மரம் ஆசரிப்பு கூடாரம் முழுக்க கொடுக்கப்பட்டிருக்குது, பிரகாரத்திலும் இருக்கு. பிரகாரத்துல அந்த பிரகாரத்துல தூணுக்கு சித்தி மரம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சித்தி மரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வெங்கல பூச்சி பூசிருக்காங்க, காப்பர் கோட்டிங். அப்போ காப்பர் கோட்டிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நாம புரிஞ்சு கொள்ளலாம் அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா ஒரு மனுஷன் பரிபூர்ண நிலைய அடையிறதுக்கு, அதாவது நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைய அடையாளப்படுத்தும். சரிங்களா? அது அந்த சித்தி மரத்துக்கு கோல்டன் பிளேட்டிங் கொடுத்தாங்கன்னா, தங்க முலாம் பூசி இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு தெய்வீக நிலையை அடையாளப்படுத்தும். இப்ப நீங்க பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சித்தி மரத்தால் செய்யப்பட்ட அத்தனை பலகைகளையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தங்க முலாம் பூசி இருக்காங்க. தங்க முலாம் அப்படின்னா கோல்டுல ஒரு சன்னமா ரொம்ப மெல்லிசா தங்கத்தால ஒரு பிளேட் மாதிரி செஞ்சாங்க, சீட்டு. எப்படி நம்ம பேப்பர் நம்ம எழுதுறதுக்கு எக்ஸாம் பேப்பர் அப்புறம் பிரிண்ட் எடுக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த திக்னஸ்ல தங்கத்தை வச்சு உருக்கி அப்படியே ஒரு தகடு போல செஞ்சுறாங்க, மெல்லி தகடு போல. அந்த தகடை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பலகை மேல சுத்தியும் வந்து அதை வந்து எப்படி பண்றாங்கன்னா பிளேட்டிங் போல அப்படியே வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அங்க தங்கத்துல அங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வச்சிருக்காங்க. அப்போ சாதாரண ஒரு பலகை அங்க தங்க பலகையா மாறிடுச்சு. அது முழுவதும் தங்கம் இல்ல, உள்ள என்ன இருக்கு, மரம் இருக்கு. ஆனா வெளியே என்ன தெரியுது அப்படின்னா தங்கம் தெரியுது. அப்ப நீங்க வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பலகை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தங்கமா அப்படின்ற மாதிரி நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறது போல. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது பலகை, சித்தி மரம், வெறும் மரம், உட்டுக்கு மேல கோல்டு. இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப எப்படி இதை எப்படி தெய்வீக நிலையை அடையாளப்படுத்துதுன்னா, தெய்வீக நிலை அப்படின்னு சொல்லும் போது அது பரிசுத்தமாக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய நிலை. இதே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய காப்பர் கோட்டிங் இருந்துச்சுன்னா அது நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷன், ஒரு பாவி. எப்படி பாவின்னு சொல்றோம் அப்படின்னா அவங்க பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் பாவிகள். நம்ம எல்லாரும் பாவிகளா தான் இருந்தோம், வெறும் சித்தீம் மரமா இருந்தோம். சித்தீம் மரம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தோம். நம்ம மேல வெங்கல பூச்சும் பூசல, தங்க பூச்சும் பூசல, வெறுமனே நம்ம வந்து மரமா இருந்தோம். அந்த மரத்தை எடுத்து சரியான அளவுல எடுத்து அதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா வெங்கல பூச்சி பூசுறாங்க, காப்பர் கோட்டிங் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன ஆகிறோம், நீதிமான் ஆக்கப்படுறோம். இது பிரகாரம். அதே மரம் இப்ப எங்க வந்துருச்சு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துருச்சு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது அது எந்த நிலையை அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்தவான் நிலையை அடையாளப்படுத்துது. எப்ப நம்ம உடன்படிக்கை செஞ்சோமோ, எப்ப ஞானஸ்நானம் எடுத்தோமோ, அப்ப நம்ம என்னன்னா அந்த தெய்வீக நிலை, காட்லினஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கும், காட்லினஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா தெய்வத்தன்மை, தெய்வீக தேவன் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய சுவாபம், தெய்வீக சுவாபம், அந்த நிலையை அடையிறதுக்காக நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பரிசுத்தமாகக்கூடிய ப்ராசஸ், பாவிய நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை நாம எப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அப்படி நீக்க ஆரம்பிக்கிறதா பரிசுத்தமாகிறது. அப்படி பரிசுத்தமாகக்கூடிய ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்போ அபியாசப்படுத்த ஆரம்பிச்சோமோ, எப்போ ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஞானஸ்தானத்துல ஆரம்பிச்சோம். அப்படின்னா இந்த பரிசுத்தலம் முழுக்க, மகா பரிசுத்தலம் முழுக்க தங்கத்தால நிறைஞ்சிருக்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த சித்தி மரம் தங்கம் முலாம் பூசப்பட்டு அது எதில் நிறுத்தி இருந்தாங்க அப்படின்னா ஒரு வெள்ளி பாதத்துல நிறுத்தி இருந்தாங்க. அப்படின்னா சில்வர் சாக்கெட் அப்படின்னு சொல்ல, சில்வர் அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பலகைக்கு
2 வெள்ளி பூண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு, சரிங்களா? வெள்ளி பாதங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்பட்டு, வெள்ளி பாதங்கள். அந்த பலகையை நிறுத்துறது எதுதான்னா வெள்ளி பாதம். சரி, அப்ப இந்த வெள்ளி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளி சத்தியம். அப்போ அந்த மரம் எதுல நிக்குது அப்படின்னா சத்தியத்துல நிலைச்சு நிக்கிறத அடையாளப்படுத்துறதா நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது வெள்ளி அப்படிங்கிறது சத்தியம். அப்ப சத்தியத்துல அப்போ ஒரு பலகை 2 வெள்ளி பாதத்துல நிலை நிக்குது, நிலைச்சு நேரம் நிக்குது அப்படின்னா நம்ம இந்த பரிசுத்தம் ஆகணும். பரிசுத்தமாகிற ப்ராசஸ் அடையாளப்படுத்துறது தான் ஒரு பரிசுத்தவான்களுடைய நிலையை அடையாளப்படுத்துறது. பரிசுத்தவான்களுடைய நிலையை அடையாளப்படுத்துறது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பலகை, தங்க முலா பூசப்பட்ட பலகை இல்லையா? அந்த பலகை எங்க நிக்குது? வெள்ளி பாதத்துல நிக்குது. அப்படின்னா எதை அர்த்தப்படுத்துது? சத்தியத்துல நம்ம நிலைச்சு நிக்கிறது அடையாளப்படுத்துது. ஏன் நம்ம சத்தியத்தில் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா நாம் சத்தியத்தில் நிலைத்திருந்த கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம என்ன ஆகிறோம் அப்படின்னா பரிசுத்தமாகிறோம். சரிங்களா? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நம்ம எது மூலமா பரிசுத்தம்? வேத வசனங்கள் மூலமாக, சத்திய வசனங்கள் மூலமாகத்தான் நம்ம பரிசுத்தமாகவும் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சத்தியம் அப்படின்பது வெள்ளி. அது ஏன் 2? ஏன் ஒரே அந்த பலகை ஒரே இதில் நிறுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் 2 அப்படிங்கும்போது நமக்கு 2 அப்படிங்கும்போது அது ஒண்ணு பைபிள், ஒட்டுமொத்த பைபிள் தான். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இந்த 2ஐயும் பிரிக்கவே முடியாது. இந்த 2ம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லலாம். அப்படின்னா நம்ம ஏசாயா 28ஆம் அதிகாரம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல வேதத்தையும் சாட்சியாகத்தையும் கவனிக்க வேண்டும். சகோதரி இந்த வசனத்தை கூட வாசிச்சு சகோதரி. ஏசாயா 8ஆம் அதிகாரம் வசனம் 20, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. பாருங்க, ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற இந்த 2 விஷயம், இந்த 2 தான். அத வேதம் சாட்சியாகமம் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயங்கள் நமக்கு தேவன் நம்மளா கொடுக்கு. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். அந்த தேவனுடைய வார்த்தைகள்ல ஒருத்தர் அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்துல ஒருத்தர் நிலைச்சிருக்கும் பொழுதுதான் அவங்க என்னவா இருக்காங்கன்னா பரிசுத்தவானாக இருக்கிறாங்க, பரிசுத்தவான் நிலையில இருக்கிறாங்கிறத இது அடையாளப்படுத்து. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக எல்லா விஷயத்தையும் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் பரிசுத்தமாக முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியும், சத்திய வசனத்தினாலதான் முடியும். அப்ப அந்த சத்திய வசனத்துல நிலைச்சு நிற்கும் போதுதான் அவங்க அங்க ஜொலிக்கிறாங்க, தங்கம் போல ஜொலிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம பார்த்துருக்கிறோம் பலகை ஏன் தங்க முலாம், தங்க பூச்சு, அப்புறம் அந்த பலகை ஏன் 2 வெள்ளி பாதத்தில் நிக்குது அப்படிங்கிறத விளக்கம் பார்த்துக்கிறோம். சரிங்க, இப்போ அந்த பலகையை நம்ம பார்க்கிறோம். பலகை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனித்தனி பலகைகளா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே பலகையா இல்ல, தனித்தனி பலகைகளா இருக்கு. அந்த ஒவ்வொரு பலகையும் எல்லாமே அந்த ஒன்னா செவரு போல கட்டப்பட்டிருக்கு. நீங்க ஒரு கல் வச்சு நம்ம கட்டடம் கட்டுறோம். நம்ம கட்டடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு. அந்த பில்டிங் பார்க்கும்போது பில்டிங் கட்டி மேல ஒரு பூச்சி பூசிடுவாங்க. அதுல வந்து சின்ன சின்ன கல்லா சேர்ந்து ஒவ்வொரு கல்லா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சேர்ந்து ஒரு பில்டிங்கா இருக்கும். ஒரே பில்டிங் ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள அநேக கற்கள் சேர்ந்து இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு இசைவா கட்டப்பட்டிருக்கும். அதே போலதான் இங்க பலகைகள் தனித்தனியா இருக்கு. அது என்னவா இருக்குன்னா அது இசைவா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரே ஒண்ணு போல இருக்கு, சேர்ந்து இருக்கு. அது எல்லாமே ஒன்னா இறுக்கி கட்டப்பட்டிருக்குது. தனித்தனி பலகைகள் வெள்ளி பாதத்துல நிலைநிறுத்தப்பட்ட தனித்தனி பலகைகள் ஒன்றாக இசைந்து அங்க ஒரு தாழ்பால் போல வந்து ஒரு பூன் இருக்கும். அந்த பூன்ல இசைவாக கட்டி அது டைட்டா கட்டப்பட்டிருக்கும். அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது புது சிருஷ்டியினுடைய ஐக்கியம், ஒரு சபை ஐக்கியம். பரிசுத்தவான்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா சகோதரர்கள் மத்தியில, சகோதரிகள் மத்தியில ஒரு சபையினுடைய ஐக்கியத்துல எப்படி ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் பாண்ட், நல்ல ஒரு பாண்டேஜ்ல இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு அன்பின் ஐக்கியத்தை அடையாளப்படுத்துறதா இந்த விஷயம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
எபேசியர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறது போல அவராலே சரீரம் முழுவதும் அப்படின்னா சபையாகிய சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறதுல ஒன்னோட ஜாயிண்ட், அந்த ஒவ்வொரு பலகையும் இன்னொரு பலகையோட ஜாயின் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா அங்க ஒரு 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 ஒரே செவுறு போல இருக்கும். தனித்தனி பலகைகள் ஒன்னா ஜாயின் பண்ணும்போது அங்க இறுக்கம் அதிகமாகுது, அங்க தளர்வே இல்லை. அப்படி தளர்வே இல்லை, அப்படி ஒன்னா சேர்த்து அதை டைட்டா லாக் பண்ணிருக்கும் போது அந்த பலகை ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப தனியா அந்த பலகை இருக்கும் பொழுது அவ்வளவு உறுதியா இல்லை, ஆனா எல்லா பலகையும் ஒன்னா லாக் பண்ணும்போது அது எவ்வளவு உறுதித்தன்மை கொடுக்குது பாருங்க. இது போலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, சபையினுடைய ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பலகை நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பை கட்டுமானத்தை நம்ம பார்க்கும் பொழுது நாம புரிஞ்சு கொள்றது என்ன அப்படின்னு சொன்னா, அன்பான சகோதர சகோதரர்களே, அது எப்படி இசைவாக கூட்டப்பட்டிருக்குதோ, கொலோசியர் 2:17-18 கூட நம்ம வாசிக்கிறோம். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்குது. எவைகள் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் வருங்காரியத்துக்கு நிழல். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. எப்படி? கிறிஸ்து அப்படிங்கிறது ஒரு சரீர அமைப்பு, அதுல கிறிஸ்து தலை, அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய சரீரம் சபை. அந்த சபை எப்படி கூட்டி சேர்க்கப்பட்டிருக்குதுன்னா கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு அது தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுவதற்கு சரீரம் தலையை பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தலை. அப்படிங்கிற போது இங்க அந்த ஒன்னா அப்படியான இசைவா கட்டப்பட்ட போது அது கிறிஸ்துவின் சரீரத்தை அங்க அடையாளப்படுத்துறதாக இருக்குங்க பாக்குறோம். அப்போ நாம புரிஞ்சு கொள்ளலாம், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலகையிலையும் சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணுக்கள் எல்லாமே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா அது சபையினுடைய ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதாவது புது சிருஷ்டிகள் எல்லோருமே எப்ப அவங்களுடைய வாழ்க்கைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பம் செய்கிறார்களோ, அவங்களுடைய பழைய ஜீவியத்தை எப்பொழுது துவக்கி இருக்கிறார்களோ அந்த நாள்ல இருந்து அவங்க தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ப்ராசஸ்ல இறங்கி இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்தவான்கள் ஒன்று சேர இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அது ஒரு உறுதித்தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அப்போ தனியா இருக்கும் பொழுது அது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல அவ்வளவு உறுதியா இருக்காது. ஆனா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இசைவா கூட்டி சேர்க்கப்படும் பொழுது அது உறுதியாக இருக்குன்னு பாக்குறோம். இப்ப நீங்க இதை நீங்க பிராக்டிக்கலா நீங்க இதை புரிஞ்சு கொள்ளலாம். அநேக விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இதை குறிச்சு மாத்திரம் நீங்க டீட்டெயிலா படிச்சா சபையினுடைய பாண்டேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்க. இதுல ஒரு பலகை மட்டும் லூஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த பலகைகள் பாருங்க, அதுல பலகைகள் கூட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது அங்க 5 ஜாயிண்ட் இருக்கும். அதே 5 ஜாயிண்ட் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. அதெல்லாம் நம்ம அவ்வளவு டீட்டெயிலா நம்ம படிக்கும் போது இது நாட்கள் பத்தாது, நேரங்கள் கொள்ளாதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, அந்த 5 ஜாயிண்ட வச்சுதான் என்னன்னா அந்த பலகை ஒரு பலகை இன்னொரு பலகையோட இசைவா அங்க படுறது. அங்க 5 ஜாயிண்ட் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது அவ்வளவு விசேஷித்தமான காரியங்கள் அங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை இதுல ஒரு பலகை ஏதாவது லூசா இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா அங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா நிக்க. அப்போ இதெல்லாமே கரெக்டா அதுல என்ன வேணும், அதுல அந்த வெள்ளி பாதம் அப்படி சொல்லக்கூடிய அந்த சில்வர் சாக்கெட்ல அது கரெக்டா சொருகி இருக்கணும். அதோட அளவும் கரெக்டா இருக்கணும். அப்படின்னா நம்ம சத்தியம், தெளிவான சத்தியத்துல நம்ம தயாரா இருக்கணும். சத்தியத்தை நம்ம கேட்டு அதன்படி வாழ்றதுக்கு தயாரா இருக்கணும். நாம் நம்மை எதில் நிலைநிறுத்திருக்கணும்னா சத்தியத்தை நிலைநிறுத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்மை போலவே மற்ற சகோதரர்களும் அங்க சத்தியத்தை கத்துக்கொண்டு அந்த சத்தியத்துல நிலை நிற்பாங்க. அப்படியாக அந்த சத்தியத்துல உறுதியா இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளோட நம்ம இசைவா இருக்கிறது, அவர்களோட நம்ம எப்படி இருக்கிறோம், கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்கிறது, ஒரு ஐக்கியப்பட்டு இருக்கிறத இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகைகளுடைய கட்டமைப்பு அப்படியாக நமக்கு விளங்க பண்ணுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம்.
சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்துல 2 பாகம் இருக்கு. அதுல ஒண்ணு, அதாவது 30 முழம் 10 முழம் அகலம் 30 முழம் நீளம் உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரம், அதை 2ஆ பிரிக்கிறாங்க. 10 முழம் தனியா, 20 முழம். 30 முழத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. 20 முழம் தனியா, 10 முழம் தனியா. அந்த 20 முழம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 20 முழம் இருக்கிறது பரிசுத்தலம். அதுக்குள்ளதான் குத்து விளக்கு, சமூக தப்ப மேஜை, அப்புறம் தூபபீடம் இருக்கு. அப்புறம் 10 முழம் மாத்திரம் இருக்கும். 10 10 10 அப்படின்னு ஒரு ஸ்கொயரா தனியா இருக்கும். அது மகா பரிசுத்தலம். இந்த பரிசுத்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அப்படின்னு இந்த 2 பாகத்தையும் 2ஆக பிரிக்கிறது அப்படின்னா ஒரு அருமையான ஒரு இங்க ஸ்கிரீன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடமா பார்த்துட்டனால இப்ப நம்ம என்ன பண்ண போறது அப்படின்னா, இதை குறிச்சு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற வித்தியாசத்தை நீங்க நல்லா கவனிங்க. இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த ஸ்கிரீன் வந்து இந்த இங்க இருக்கிற பிக்சர்ல வந்து இது வந்து பரிசுத்தலத்தினுடைய வாசல். சரிங்களா? இது மகா பரிசுத்தலத்தினுடைய வாசல். இந்த திரை எதை பிரிக்குதுன்னா, முதல் வந்து ஹோலி பிளேஸையும் மோஸ்ட் ஹோலி பிளேஸையும் 2ஆக பிரிக்கிறது இந்த ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீனை தாங்கி நிற்கிறது 4 தூண்கள். இந்த பரிசுத்தலத்தினுடைய அந்த இந்த திரையை தாங்கி நிற்கிறது 5 தூண்கள். இந்த ஸ்கிரீன் ஒரே மெட்டீரியல் தான். ஆனா இந்த ஸ்கிரீன்ல கேருபீன்கள் படம் போடப்பட்டிருக்கு. இந்த ஸ்கிரீன்ல கேருபீன்கள் படம் போடாம அப்படியே பிளைன் ஸ்கிரீனா இருக்கு. ஏன் அப்படின் போது இதெல்லாம் வேத வசனத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறதுனால நம்ம வசனங்களை திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறதுக்கு இல்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த ஸ்கிரீன் முதல்ல மொத்தம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு 3 வாசல்கள் இருக்கு, அதாவது 3 திரைகள் இருக்கிறது. இந்த 3 திரைகளுக்கும் எப்படி பேர்னா, பிரகாரத்தினுடைய வாசல், அது மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய பிரகாரத்துல உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாசல். அப்ப பிரகாரத்துக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் பலிபீடம் தண்ணி தொட்டி தாண்டி உள்ள வரும்போது இந்த ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு டோர் இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் டோர் தான் இது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே. இப்ப நம்ம வந்து பிரகாரத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அது பார்சியலி ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் நம்ம படிச்சோம். நாம இருக்கா? நீங்க ஒரு வகுப்பு கூட சொல்லக்கூடிய அந்த டாக்டர் விஷயங்களை மறந்துடவே கூடாது. அதாவது நீதிமான் நிலை அப்படின்னா முழுவதும் நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை இல்லை, இது வந்து பாதி நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பாதி அப்படின்னா டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் சொல்லுவாங்க. எப்படி அப்படிங்கும்போது நாம ஒருவேளை இந்த சத்தியத்திலிருந்து பின்வாங்கி கூட போலாம். வேத வகுப்பு, அடிப்படை வேத வகுப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அந்த அர்ப்பணிப்பின் சிந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பின்வாங்கி போயிடறாங்க. ஐயோ இது கடினமான உபதேசம், இதன்படி நம்ம என்ன நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல இது தவறு, இது கள்ள உபதேசம், இது சாத்தான், அந்த கிறிஸ்து அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவோம், பின்வாங்கி போயிடும். அப்போ பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னா பின்வாங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் நம்ம எங்க எதுல படிச்சோம் அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சியினுடைய சுழற்சியில பார்த்துருக்கோம். அந்த பட்டாம்பூச்சியினுடைய சுழற்சியில பார்க்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு புழு எப்படி பட்டாம்பூச்சியா மாறுது அப்படிங்கிற ப்ராசஸ் படிக்கும்போது அங்க நம்ம பார்த்தோம் ஒரு புழு சரியான முயற்சி எடுத்துச்சுன்னா பட்டாம்பூச்சியா மாறும், இல்லை அப்படின்னா அது புழுவாவே செத்துரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பிரகாரத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அது நீதிமான நிலையிலிருந்து பின்வாங்கி போயிட்டாங்க, மரண நிலைமைக்கு போயிட்டாங்க, திரும்ப பாளையத்துக்கு புறம்ப போயிட்டாங்க அந்த மாதிரி. சரிங்களா? ஆனா இப்ப முன்னேறி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்னா நீதிமான நிலையிலிருந்து தங்களை எப்ப அர்ப்பணிக்கிறாங்களோ அப்ப என்ன பண்றாங்க, ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்ப ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்க பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இந்த திரை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துது. 5 தூண்கள் இருக்கு. இந்த தூண்கள் தங்கம் பூசப்பட்டிருந்தாலும் இது கீழே இருக்கக்கூடிய பாதங்கள், இந்த பாதங்கள் 5 பாதங்களும் எதை போடப்படுதுன்னா வெண்கலத்தாலதான் போடப்படுது, அதாவது காப்பர். சரிங்களா? ஆனா இந்த பில்லரு தங்கம், கீழே இருக்கிறது வெள்ளி.
வெள்ளி பாதம், இங்க வெங்கல பாதம், இங்க வெள்ளி பாதம். இதுவும் தங்கம், இதுவும் தங்கம் தான். இந்த ஸ்கிரீன்ல வந்து என்னென்ன கேருபீன்கள் இல்ல, இங்க கேருபீன்கள் போடப்பட்டிருக்கு. ஆனா ஸ்கிரீன் மெட்டீரியல் ஒண்ணுதான். சரிங்களா? ரைட். ஸ்கிரீன் மெட்டீரியல் என்ன அதான் நமக்கு தெரியும். இளநீலம், ரத்தாம்பரம், அந்த நம்ம பார்த்த அந்த 3 நிறம் இல்லையா? எது சிகப்பு, நீலம், ரத்தாம்பரம் அப்படிங்கிற 3 கலர்களையும் ஒன்னா வச்சு, அதாவது லினன் அப்படின்னா பஞ்சு நூல், அந்த நூலை திரிச்சு, மெல்லிய பஞ்சு நூலை திரிச்சு, அந்த திரிச்ச நூலை வச்சு அப்படியே துணியாக நெஞ்சு, அந்த துணியாக நெய்யும் பொழுது அந்த 3 கலர்ல நெய்யும் போது அந்த கலர் எப்படி இருக்குன்னா 3 மிக்ஸ்டு கலரா இருக்கும். அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த 3க்கும் மிக்ஸ்டு கலர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஸ்கிரீன் பத்தி படிக்கும்போது படிச்சோம். நீங்க மறந்துவிட ஒரு முக்காலம் ட்ரையாங்கிள் போட்டிருந்தோம். சிவப்பு ஈடுபலி அடையாளப்படுத்தும். சரிங்களா? அடுத்தது நீலம், அது விசுவாசத்தை அடையாளப்படுத்தும். சரிங்களா? அப்படின்னா ஈடுபலி மேல நம்ம விசுவாசத்தை வச்சு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா, நீல நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா ரத்தாம்பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப 3வது கலர் மிக்ஸ்டு கலரு. அப்படின்னா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கும், அது ராஜரீகம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த 3ஐயும் வச்சுதான் இங்க பண்றாங்க இன்னைக்கு. அப்ப இது வந்து எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு விசுவாசத்துல, இந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கக்கூடிய, விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த திரையை கடந்துடுறாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்படின்னா இங்க ஞானஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு மறிச்சு கிறிஸ்துக்களாக உயிர்த்தெழுந்த நிலைமையை அடையாளப்படுத்து. இந்த ஸ்கிரீனு நிஜமாலுமே இந்த பூமியில தங்களுடைய ஓட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா முடிச்சிருப்பாங்க. நிஜமாலுமே மறிச்சிட்டு இருக்கு. லிட்டரலான டெத். இங்க ஸ்பிரிச்சுவல் டெத்து, இங்க லிட்டரல் டெத். ஸ்பிரிச்சுவல் டெத்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எழுதுறது அந்த மாதிரி உலகத்துக்கு மறிச்சிருக்கிறாங்க. இங்க இந்த இவங்க ஓட்டத்தை முடிச்சிருக்காங்க. அப்போ இது இன்னொரு வேலை கூட சொல்லலாம். இந்த திரை ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய இந்த பரலோக அழைப்பை பெற்றுக்கொண்ட போது, பரலோக அழைப்பை துவங்கின போது, இங்க பரலோக அழைப்பு, அந்த அழைப்பினுடைய ஓட்டத்தை நிறைவு செய்வது. ஓட்டத்தினுடைய ஆரம்பம், இது ஓட்டத்தினுடைய நிறைவு. ஓட்டத்தினுடைய ஆரம்பம், இது ஓட்டத்தினுடைய நிறைவு. இந்த திரை ஓட்டத்தினுடைய ஆரம்பம் ஞானஸ்தானத்தில் ஆரம்பிக்குது. இந்த திரை ஓட்டத்தினுடைய நிறைவு நம்முடைய மரணம். இந்த பூமியில நம்ம லிட்டரலா ஒரு நாள் மறிப்போம் இல்லையா, அந்த மரணம். அப்படி மறிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா மறிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கடைசி திரையா இருக்கக்கூடிய இந்த திரையை கடந்து நம்ம உள்ள போறோம். அங்க என்ன இருக்கு அப்படின்னா மகாபஸ்திரம், மகிமை அடைகிறோம். நாம மறிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மகிமை அடைகிறோம். அதுக்கு முன்னாடி மகிமை இருக்கா அப்படின்னா இல்ல. அது மகிமை அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்தக்கூடிய கணம், மகிமை. அது அப்பப்போ அது வேற மாதிரி. எப்படி பிரதானாசிரியன் உள்ள போயிட்டு வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய தலை கனப்பட்டிருக்கு, தலை மகிமை அடைஞ்சிருக்கு. அந்த மகிமையில கொஞ்சம் சரீரத்துக்கு இப்ப இருக்கு, அவ்வளவுதான் விஷயமே தவிர. அப்ப நம்ம முழுவதுமாக எப்ப வரும்போது இங்க இந்த இடம் நம்ம மறிக்கும் பொழுது, அதை நம்ம அந்த சார்ட்டை வச்சு ஒரு கிளாஸ் நம்ம பார்த்தோம். சார்ட்டோட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம். இந்த சார்ட்டுக்கு, இந்த ஸ்கிரீனுக்கு நேரா இருக்கும் கே லைன். அப்படின்னா சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல நீங்க அங்க சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல பார்க்கும்போது அது கே லைன் இருக்கு இல்லையா. அதே மாதிரி நீங்க இந்த ஸ்கிரீனுக்கு நேரா இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் லைன், அதாவது புது சிருஷ்டி. இதுக்கப்புறம் புது சிருஷ்டியோட வாழ்க்கை ஆரம்பிக்குது, இங்க புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை நிறைவடையுதுன்னு சொல்லி. சரிங்களா? ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆசிரியப்பு கூடத்துடைய அந்த கட்டுமானத்தினுடைய ஒவ்வொரு பொருளுடைய ஆவிக்குரிய அர்த்தம், அந்த 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 இடத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது நம்ம பார்க்கிறோம் இந்த கூடாரத்தை மூடி இருக்கக்கூடிய மூடுதிரைகள். சரிங்களா? இந்த மூடுதிரையை குறிச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம பார்த்துட்டதுனால ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரீகால் மாத்திரம் பார்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய மூடுதிரைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இப்போ இந்த மூடுதிரை
எப்படி அங்க செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க அன்பான சகோதரர்களே, இது 28 அடி நீளம், 4 அடி அகலம், இப்படியாக தனித்தனியா செய்யப்பட்டது. இப்படியே 10 பீஸ் செய்யறாங்க. 5 பீஸ் தனியாகவும் இன்னொரு 5 பீஸ் தனியாகவும் அங்க இணைக்கப்படுது. இது ஒரு லினன் கிளாத்ல செய்யறாங்க. முதல் ஒரு இது 4 லேயர். அதுல முதல் லேயர் அதை பாக்குறோம், அது மெல்லிய திரிச்ச பஞ்சு நூலால் செய்யப்பட்ட அந்த ஸ்கிரீன் கிளாத் இருந்துச்சு இல்லையா, அதே கிளாத்து. இதுல ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப நுட்பமா செய்யப்பட்டிருக்கிறது என்னன்னா, அந்த எம்ப்ராய்டு ஒர்க்கு பாருங்க, விசித்திர வேலை தமிழ்ல இருக்கும். கேருபின்கள் எம்ப்ராய்டு பண்ணியிருப்பாங்க, கேருபினுடைய டிசைன் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. இப்படியாக அந்த 5 தனித்தனி பீஸ் 5 ஒன்னா இணைச்சாங்க. அப்புறம் 10 2 5 அந்த 2 5 என்ன பண்றாங்கன்னா இணைக்கிறாங்க. இதுல தங்க ஹூக் போட்டு இணைச்சு அதை வந்து முதல் லேயரப்படுத்துறாங்க. 2வது லேயர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, 2வது லேயர் எது செய்யறாங்கன்னா ஆட்டினுடைய முடி, அதாவது நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய கம்பளி, கரெக்டுங்களா? ஆட்டினுடைய முடி எடுத்து அதன் கயிறு போல திரிச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி செய்யறாங்க. அதே லென்த்தா அப்படின்னா இது அதோட கொஞ்சம் கூட. அது 28 முழம், இது 30 முழம், சரிங்களா? அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அது 10 பீஸ், இது 11 பீஸ். 5 பீஸ் தனியாகவும் 6 பீஸ் தனியாகவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க 50 லூப் இருக்கும். அந்த 50 லூப்பையும் இணைக்கக்கூடிய 50 தங்க ஹூக்குகள் அங்க இருக்கும். பாருங்க, இந்த பிக்சர் நீங்க பாக்குறது போல இருக்கும். இந்த தங்க ஹூக் போட்டு இது 2வது லேயராக எங்க போட்டிருப்பாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 2வது அந்த லினன் கிளாத்துக்கு மேல இதை போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா அது தரதட்ட இருக்கும். அதுக்கு முதல்ல போட்டது 28 முழம் அப்படினால ஒரு அடி ஒரு முழம் மேல உயர்த்தி இருக்கும். இது இந்த 2வது ஸ்கிரீனு கரெக்டா அது எட்ஜ் வரைக்கும் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இது 6 அப்படிங்கும் போது 6 பீஸ் அப்படிங்கறதுனால பின்பக்கம் கொஞ்சம் தொங்க விடப்பட்டிருக்கும். அடுத்தது ஒரு ஆட்டு கிடாவினுடைய தோல். 4வது இருக்கிறது நம்ம பார்த்தோம் சீல், அதாவது கடல் என்ன மெரைன் அனிமல் அப்படின்னு பைபிள் இருந்துச்சு. அது எதனுடைய விளக்கம் அடிச்சு பார்க்கும்போது அது சீல் அப்படிங்கிற ஒரு 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 அனிமல். அதனுடைய தோள்களை எடுத்து அந்த தோள்களை எல்லாம் ஒன்னா இணைச்சு அதை பதப்படுத்தி அது மூலமா செய்யப்படும். அப்போ 4 ஸ்கிரீன் இருக்கு. இந்த 4 ஸ்கிரீன்ல இந்த லினன் கிளாத்னால் செய்யப்பட்ட ஸ்கிரீன் முதல் அடுக்காக முதல் லேயராக இருக்கும். இதனுடைய அளவு 28 பார்த்தோம். 28க்கு 4 அப்படியே வந்து ஜாயின் பண்ணும்போது 10 பீஸ் இருக்கும். அடுத்தது ஆட்டு மயிரினால் செய்யப்பட்டது ஒரு கம்பளி போல இருக்கும். அது வந்து இதை விட கொஞ்சம் பெருசு. அது 30 முழம். அப்படியே வந்து நம்ம பார்க்கும்போது 16 ஜாயின் பண்ணும்போது 11 ஜாயின் பண்ணும்போது அது என்னவா இருக்குன்னா 40 முழத்துக்கு தாண்டி போகும் அப்படின்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா 44 முழம் இருக்கும். அடுத்தது இந்த 2 தோல்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டு தோல்ல செய்யப்பட்ட இந்த மூடுதிரை. அடுத்தது வந்து நம்ம பார்க்கிறோம், இது வந்து டால்பின் அல்லது அந்த சீல் அதனுடைய தோல்ல செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2ம் கூடாரத்தை பாதுகாக்கக்கூடியது. இந்த 2ம் கூடாரத்தை மூடக்கூடியது. ஆட்டு மயிராலையும் லினன் கிளாத்தாலையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2ம் கூடாரத்தை மூடி வைக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த 2ம் கூடாரத்தை பாதுகாக்கிறதுக்காக டைட்டா அந்த தோல் வச்சு அது லாக் பண்ணப்பட்டிருக்குங்கிறது பார்க்கணும், சரிங்களா? சரி, இப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். இருக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு ஸ்பீடா பார்க்க முடியும் நம்ம பார்த்துருவோம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த லினன் கிளாத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நம்ம ஏற்கனவே படிச்சது போலதான் இது வந்து தனித்தனி பீஸா செய்யப்பட்டு ஒரு 10 இருக்கு, சரிங்களா? இந்த 10ம் 2 ஜாயிண்ட்ல இருக்கு. 5 தனியா இன்னொரு 5 தனியா, சரிங்களா? அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது ஒரு விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. விசுவாசத்தை அடையாளப்படுத்துதுன்னா எப்படி அப்படிங்கும்போது நம்ம பார்க்கிறோம். இது
ஒரு புது சிருஷ்டி தங்களுடைய வாழ்க்கையில ஒரு தங்களை அந்த விசுவாசத்தினால அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நிலையில அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இந்த கலர், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு நம்ம பின்னாடி விளக்கம் பார்ப்போம். ஒரு சில வசனங்கள் நீங்க வாசிக்கணும். இந்த விளக்கம் சகோதர கொடுத்த விளக்கம், அந்த சகோதர கொடுத்த விளக்கத்தை கூட சகோதரர் நீங்க வாசிக்க முடிஞ்சா நீங்க வாசிக்கலாம். வாசிக்க முடியுமா பாருங்க. The fourth curtain, linen, represented him in his exaltation. Philippians 2nd chapter verses 9 to 11. Sharing his glory, honor and immortality. Romans 2nd chapter verses 7. With the members of his body who shared in his sufferings. Note that these curtains were divided, indicating that there would be those, that means the church of the gospel dispensation, who would share in both his sufferings and his ultimate exaltation and glory. Second பாருங்க, Timothy, second இதுல சில chapter. வசனங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் நான் வந்து ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கொடுக்கல, நேரம் இல்லை காரணத்தினால வந்து அந்த வசனங்கள் கொடுக்க முடியல. இங்க சொல்லப்பட்டக்கூடிய கருத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து கூடாரத்தை எப்படி மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட அதனுடைய கால்குலேஷனோட கூட நான் போட்டுட்டேன். இதுல நீங்க பாருங்க, கரெக்டா 10 பீஸு, இது 4 முழம் 4 கியூபிட், இது 28 கியூபிட். ஓகேங்களா? இப்படியாக ஜாயின் பண்ணப்பட்டிருக்கிறது எத்தனை அடினா, நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது அங்க 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இங்க 10 ஜாயின் பண்ணோம்னா இது வந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த கூடாரம் இருக்கிற இடம். இது ஃபுல்லா அந்த 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 திரை முழுவதுமாக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நிலம். சரிங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 5 தனியா இன்னொரு 5 தனியா ஜாயின் பண்ணும். 5 இன்னொரு 5. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 5 ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் எங்க வந்து நிக்குது? நம்ம கரெக்டா 1 2 3 4 5 கரெக்டா பரிசுத்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் இணைக்கிற இடத்துல இருக்கு இந்த மூடுதலினுடைய இணைப்பு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பார்ட் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுற பகுதி வந்து ஒட்டுமொத்த மூடுதலினுடைய அளவு, இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவு. சரிங்களா? இப்ப நம்ம அந்த இந்த இந்த ஸ்கிரீன் எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 5 5 ஜாயின் பண்ணோம். ஒரு 5 ஏன் 5 5 ஜாயின் பண்ணோம் அப்படிங்கும்போது நீங்க அங்க லாஜிக்கா பார்க்கும்போது கரெக்டா 5 ஜாயின் பண்ணோம்னா அந்த 5 எங்க வந்து நிக்குதுன்னா, நான் 4 கியூபிட் இன்ட்டு 5 பீஸ் அப்படின்னா 4 இன்ட்டு 5 20. அப்ப 20 கியூபிட்னா அது அளவு எதனோட அளவு? பரிசுத்தலத்தினுடைய அளவு. புரிஞ்சு இல்லைங்களா? கரெக்டா பரிசுத்தலத்தை ஒரு 5 கரெக்டா க்ளோஸ் பண்ணிருக்கும். பரிசுத்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தூணு, அந்த தூண்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனு, அந்த ஸ்கிரீனுக்கு மேல வந்து அந்த ஹூக்கு அங்க கரெக்டா உட்காந்துரும். சரிங்களா? அப்ப பரிசுத்தலம் வேற, மகா பரிசுத்தலம் வேற. இது பரிசுத்தலத்துடைய நிலைமை வேற, மகா பரிசுத்தலுடைய நிலைமை வேற அப்படிங்கிறத அங்க அழகாக விளக்கி காட்டக்கூடிய அமைப்பாக எதுலயே இருக்குன்னா அந்த ஸ்கிரீன்லயே இருக்கு. பாருங்க, தேவன் எவ்வளவு ஞானமாக இதை செய்ய வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அந்த தேவன் வெளிப்படுத்தின ஞானத்தை இதை தயாரிச்ச இதை செஞ்ச சகோதரர்கள் அப்படியாக அதை உள்வாங்கி கொண்டு அன்னைக்கு அப்படி தத்ரூபமா அப்படியே செஞ்சிருக்காங்க. தேவன் எந்த காரியத்தை சொல்லி கொடுத்திருக்காரோ அதை அப்படியே செஞ்சிருக்காங்க. அதுல அருமையா நமக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் நமக்கு இருக்கிறத பார்க்கணும். காரணம் இந்த 5 தான் இருக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு காரியம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது 2, இது 1, இது 1, இந்த ரெண்டும் 2 நம்ம பார்க்கலாம். இந்த 5க்கும் 2க்கும் 4க்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கிளாஸ் தனியா இருக்கிறதுனால இந்த அந்த கண்ட்ரிஸ்ல அந்த நம்பர், ஒருவேளை நம்ம முன்னாடியே அந்த நம்பர் கிளாஸ் ஆவிக்குரிய அர்த்தத்தை அதுக்கு பார்த்துருந்தோம்னா இப்ப நம்ம எளிமையா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஆனா இப்போ நம்ம அந்த கிளாஸ் பார்க்காதனால இப்ப நான் சொன்னோம்னா உங்களுக்கு 5க்கு என்ன அர்த்தம், 4க்கு என்ன அர்த்தம், 1க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களால அதை கிரகிச்சுக்க முடியாது. நம்ம வசனத்தோட ஒரு வகுப்பு நம்ம பார்த்துட்டோம்னா உங்களால அதை சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதனுடைய கால்குலேஷன்ல இருக்கு நமக்கு ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அந்த ரகசியத்தை நான் ரகசியம் சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஓப்பனாவே போட்டாச்சு. அதுல என்ன இருக்குன்னா, ஒட்டு மொத்தமா நீங்க அதை கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா உங்களுக்கு பாருங்க, இது வரைக்கும் இருக்கும்.
அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த கரெக்டா பின்பக்கத்தை போட்டுருப்பாங்க. இதுக்கு பின்னாடி கீழே ஒரு 10 முழம் அப்படி போகும். 4 4 இந்த 4ல பாதி அப்படிங்கும்போது கரெக்டா 10 முழம் தர தொட்டி கரெக்டா இருக்கும். இந்த கார்னர்ல இருந்து டாப்ல இருந்து பின்பக்கம் கரெக்டா வந்து 10 முழம் கரெக்டா அந்த 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 ஸ்கர்டன் கரெக்டா விழுந்திருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாருங்க அன்பான சகோதரர்களே, இது இவ்வளவு நீட். அந்த 10 முழம் அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தை மூடுவதற்காக அப்படியே விட்டோம்னா அது போய் மூடிடும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பகுதி இது 28 முழ நீளம் இல்லையா? அப்போ 10 முழம் இது இருக்கும். இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9 சைடுல. ஏன் இங்க 9 முழம் இங்க 9 முழம்னா கரெக்டா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எது வரைக்கும் வரக்கூடாதுன்னா முழுவதுமாக கடைசி வரைக்கும் வரக்கூடாது. ஒரு முழம் என்ன இருக்காதுன்னா மறைச்சிருக்காது, முழுவதுமாக மறைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுல நீங்க ஒரு முழம் அந்த பலகையினுடைய உயரத்துக்கு இந்த ஸ்கிரீன் போட்டோம்னா கரெக்டா மூடுமானா பின்னாடி மட்டும் தான் மூடும். ஆனா சைடுல ஒரு முழம் இந்த பக்கம் கேப் தெரியும், இந்த பக்கம் ஒரு முழம் கேப் தெரியும். 28. ஆனா 30 வச்சிருந்தோம்னா முழுவதுமா மூடிடும். ஓகேங்களா? ஆனா இது முழுமையாகாது. இந்த மூடுதலை, முதலாவது மூடுதலை அங்க முழுமை அடையாது. ஆனா இதே வந்து அந்த அதுக்கடுத்து போகக்கூடிய அந்த ஆட்டு முடியினால செய்யப்பட்ட அந்த திரை இருக்கு இல்லையா, அந்த மூடுதலை இருக்கு இல்லையா, அந்த மூடுதலையினுடைய அளவு வந்து 28கள் 30 இருக்கும். அப்படி 30 வச்சோம்னா கரெக்டா 10 அப்படின்னா அது இது வரைக்கும்னா முழுவதுமாக அந்த பலகையை மூடிடும். கரெக்டா? சரி, இது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப ரத்ன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பாவியாக ஒரு மனுஷன் நீதிமான் நிலையை கடந்து இப்ப பரிசுத்தவான் நிலைமைக்கு வந்துட்டாங்க. எங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் வரும்போது பரிசுத்தவான் நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்படியாக நம்மளை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்துறது, ஒரு தெய்வீக நிலை அடையிறது சத்திய வசனம் மாத்திரம் பத்தாது, நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் மாத்திரம் பத்தாது. அது ஒரு முழுமை அடையாது, அது ஒரு முழுமை அல்ல. சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின் போது நல்ல ட்ரூத் நாலேஜ் இருக்கும், நிறைய சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருப்பாங்க, டாக்டரின் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அவங்க எதுல குறைவு பெற்றிருப்பாங்க அப்படின்னா சில குணலட்சணங்கள்ல குறைவு பெற்றிருப்பாங்க, ஒரு சில கிரியை செய்யறதுல குறைவு பெற்றிருப்பாங்க. அப்போ அதை முழுமையாக அந்த பலகையை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இந்த ஸ்கிரீன் மூடுல கொஞ்சம் குறைவு பெற்றிருக்குது, கொஞ்சம் தெரியுது, முழுமையடையல. ஏன் முழுமையடையல அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தேவன் விசுவாசத்தினால் மாத்திரம் அங்க என்னன்னா முழுவதும் அடைஞ்சிட முடியாது, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இருக்கணும். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் அப்படின்னு நம்ம வசனம் படிக்கிறோம். அது எங்க முழுமை அடையுதுன்னா அடுத்து ஆட்டு முடியினால் செய்யப்பட்ட அந்த ஸ்கிரீன் மூடும் போது அது கரெக்டா உட்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதுல ஒரு கால்குலேஷன் இருக்கு. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு பாருங்க. 1,44,000 அப்படிங்கிற ஒரு சபையினுடைய இலக்கம் இங்க வரும். எப்படி சபையினுடைய இலக்கம் வருதுங்கிறத கூட நான் சொல்லிடுறேன். ஏரியா ஆஃப் ஒன் ஸ்கர்டன் அப்படிங்கும் போது 28 × 4 அப்படின்னா இது இந்த ஒரு சிங்கிள் பீஸ் அதனுடைய ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 28 × 4 நீங்க மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் கியூபிட் எவ்வளவு வரும் அப்படின்னா 1, அதாவது 112 சதுர முழம். சரிங்களா? இதனுடைய மொத்த ஏரியா. சரிங்களா? அத ஒரு எடுத்தோம்னா 112 வருது. அடுத்தது பேராமீட்டர் ஆஃப் ஒன் ஸ்கர்டன் அப்படின்னா இங்க நம்ம இணைச்சிருக்கிறத நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அது பேராமீட்டர்னா அங்க எப்படி வந்து நம்ம அதை இன் பண்ணோம், எப்படி ஸ்கொயர் பார்க்கறதுக்காக நம்ம அதை இன் பண்ணோம். இப்ப அதை ஆட் பண்றோம். 28 × 4 அதாவது அங்க வந்து மல்டிப்ளை பண்றோம், இங்க ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வருது. எப்படி 28 அப்புறம் 4 அப்புறம் 28 அப்புறம் 4. ஓகேங்களா? நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். இந்த ஒரு சிங்கிள் பீஸை மட்டும் நீங்க பாருங்க. சிங்கிள் பீஸ் நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்னா இங்க ஆரம்பிக்கிறது வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க இப்படி போய்க்குவோம்.
28 பிளஸ் ஆட் பண்றேன், ஒரு 4, அப்புறம் ஒரு 28, அப்புறம் ஒரு 4. அப்படி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 64 கியூபிட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் நமக்கு வரும். அப்போ இதை நம்ம எது கூட நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, ஒரு 10 அப்படிங்கிறதோட நம்ம ஆட் பண்றோம். ஏன் 10 ஆட் பண்றோம்னா, இது 10 இருக்கு, அதனால நம்ம 10 நம்ம வந்து அதை 10 மல்டிப்ளை பண்றோம். அப்படிங்கும் போது உங்களுக்கு அங்க வந்துடும், உங்களுக்கு 1112ங்கிறது 1120 ஸ்கொயர் கியூபிட் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது. அதவே நீங்க ஆட் பண்ணும்போது பேராமீட்டரா ஒரு 5க்கு மட்டும் போட்டோம், அதாவது பரிசலத்துக்கு மட்டும் நீங்க போடுறீங்க, அப்புறம் இன்னொரு 5க்கு போடுறீங்க, அங்க 2 ஸ்கட் ஒன்னா ஜாயின் போட்டிருப்பாங்க. அப்ப இந்த ஒரு ஜாயிண்ட்டுக்கு பார்க்கும்போது 320 வருது, ஒரு 5 மட்டும் எடுக்கும்போது. ஓகேங்களா? அது மொத்தம் அங்க எவ்வளவு வருதுன்னா 1440. அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ட்டு 100 பண்றோம். இன்ட்டு ஏன் 100னா, அது இயேசு கிறிஸ்துனுடைய, அதாவது 100 அப்படிங்கிறதுடைய ஆவிக்குரிய அர்த்தம். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது 100னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு முழுமை, அதாவது இயேசு கிறிஸ்து தான் அந்த முழுமை, அது கிறிஸ்து அடையாளப்படுத்து. சரிங்களா? அப்ப கிறிஸ்து, இப்ப நம்ம வந்து என்னவா இருக்கிறோம், ஒரு குழந்தையா இருக்கிறோம், அப்புறம் ஒரு வாலிபரா இருப்போம், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா அந்த வளர்ச்சியினுடைய எண்டு பூரண புருஷன், அதான் கிறிஸ்து. ஓகேங்களா? குழந்தையிலிருந்து கிறிஸ்துவாகிறது ஆவிக்குரிய வளர்ச்சியில கிறிஸ்து தான் எண்டு, அதான் 100% தான் எண்டு, அதான் கிறிஸ்துவனுடைய எண்ணு நம்ம அடையாளம். சரிங்களா? இப்ப இந்த 100 நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிராண்ட் டோட்டலா நமக்கு வருது 1,44,000 அப்படிங்கிற ஒரு டோட்டல் வர்றது கூட நீங்க ஏதாவது இவர் சொல்லணும் இருக்கிறதுக்காக 1,40,000 வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படியாவது மேட்ச் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுல ஒரு ரகசியம் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல இது ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொள்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏன்னா தேவன் இப்படியா உள்ள வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இதுல மட்டும் இருந்த இது எல்லாத்துலயுமே இருக்கு. பாருங்க, இன்னொரு விஷயத்துல பாருங்க, அதேதான் இங்க பாருங்க, இந்த கால்குலேஷன் ஒரு டீடைல்டா இங்க கொடுக்கும்போது அதுல இருக்கிற அந்த ஊக்கு அந்த 50 வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்றோம். அதுல வச்சு பார்க்கும்போது ஏன் அந்த 50 ஊக்கு அப்படி அதை வச்சு ஒண்ணு பார்க்கும்போது அந்த லூப் 50, அப்ப 2 லூப், இந்த இதுல ஒரு 50 இருக்கும், இதுல 2 இருக்கும், 100. அப்புறம் அதுல ஒரு கோல்டன் ஹூக்கு இருக்கும், லூப்பு ஹூக்கு வச்சு பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு 50 கோல்டன். இதில் வச்சு பார்க்கும்போது அதுல வந்து ஒரு கால்குலேஷன் வருது. அந்த கால்குலேஷன் எங்கதான் கொண்டு நமக்கு கொடுக்குதுன்னா 1,40,000. இதெல்லாமே சகோதரர்கள் வந்து இது அருமையா ஒரு பெரிய ஒரு ரிசர்ச், அவங்க மண்டையை குழப்பி ஒரு பெரிய ரிசர்ச்சா கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம சம்மோட எண்டு பார்த்தா 1,40,000, ஆஹா இது சபையினுடைய எண்ணிக்கை காட்டுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அதுக்கு அவங்க எவ்வளவு மெனக்கெடுதல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கூட சகோதரர்களுடைய அர்ப்பணிப்பு கூட இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டிய காரியம் கூட எப்படின்னு பாக்குறோம். சரி, நம்ம அடுத்து நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். டைம் நமக்கு இருக்குமான்னு பார்ப்போம், இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் கூட நம்ம இது தொடரனா கூட நம்ம தொடரலாம். இல்லை நான் உங்களுக்கு சுருக்கமா கூட ஒரு 5 நிமிஷம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாமா? 5 நிமிஷம் சேர்த்துக்கலாங்களா டைம்? சரி, அப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம். 2வது இருக்கக்கூடிய ஸ்கிரீன் வந்து ஆட்டினுடைய முடியெல்லாம் செய்யப்பட்ட, அப்ப ஆட்டினுடைய முடி அப்படிங்கும் போது நமக்கு இது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனத்துல நம்ம வாசிச்சிடலாம். சோதரி நீங்க வாசிக்க முடிஞ்ச வாசிச்சிருங்க. The third curtain, goat's hair, represented him as a sharing with his body members in the sin offering of atonement for the world of mankind. These so-called body members are frequently represented in the Exodus and Leviticus types as being in the body of Aaron, the ancient high priest, under his head. Reprint 5:3-9. Okay. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இப்ப நம்ம இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இது வந்து இதனுடைய அர்த்தம் ஏன் ஆட்டினுடைய முடி அப்படிங்கும்போது இது சரீரத்தினுடைய சரீர அங்கங்களாக அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது பாடி ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்த சரீர அங்கங்களை அடையாளப்படுத்தி தான் இருக்குங்கிறது கூட நம்ம பாக்குறோம். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா ஒவ்வொருத்தருடைய இங்க ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்கு இதுல, அதான் நம்ம பாக்குறோம். இந்த சாக்ரிஃபைஸ்னா ஒரு ஆடு
தன்னுடைய சரீரத்துல இருந்து அந்த அந்த ஆட்டுடைய முடிய அங்க எடுத்து, அது சாதாரண விஷயம் இல்லை, அந்த ஆட்டுடைய முடியை எடுத்து அதை என்ன பண்றாங்கன்னா இது பண்ணி திருச்சு அதுலதான் வந்து ஸ்கிரீன் செஞ்சிருக்காங்க இல்லையா. அப்ப அந்த ஸ்கிரீன் செஞ்சிருக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சாக்ரிஃபைஸ் தான் வந்து கிரியை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த கிரியை எப்படி கிரியை வருது அப்படின்னா, நீங்க ஏற்கனவே பார்க்கலாம், நம்ம போனதுல நம்ம டைம் எடுத்து சொன்னதுனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க, நீளம் அதே நீளம் தான் வரும், அகலம் பார்த்தீங்கன்னா இங்க 30. ஒரு சிங்கிள் பீஸ் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பீஸ் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க 4 முழம் 30 முழ நீளம், 4 முழ அகலம் 30 முழ நீளம், இப்படியாக 11 பீஸ் ஜாயின் பண்றாங்க. 11 பீஸ் 5 தனியா 6 தனியா ஜாயின் பண்றாங்க. ஏன் 5 தனியா 6 தனியா அப்படின் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ கரெக்டா இங்க இப்போ என்ன மேட்ச் ஆகி நிற்கும் அப்படின்னா, இங்க இப்படி பாருங்க, இந்த 30 முழம் கரெக்டா இது 10 முழம் டாப்ல இருக்கும், சைடுல ஒரு 10 முழம் இருக்கும், இந்த பக்கம் சைடுல ஒரு 10 முழம் இருக்கு. இது நீங்க இங்க கரெக்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய டாப்ல 10 இருக்கும், இந்த பக்கம் சைடுல ஒரு 10 இருக்கும், இந்த பக்கம் சைடுல 10 இருக்கும். அப்ப இது என்னன்னா முழுமை அடைஞ்சிடும். அது விசுவாசத்துக்கு அடையாளமா இருந்துச்சு, இது கிரியைகளுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப இது வந்து விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை அப்படி வரும்போது அது முழுமை அடையுதுன்னு பார்க்கணும். இப்ப கரெக்டா அதே மாதிரி இங்க ஜாயிண்ட் 5 தனியா ஒரு ஜாயிண்ட், 6 தனியா ஒரு ஜாயிண்ட். இந்த 5 தனியா ஜாயிண்ட் ஆனதுக்கும் 6 தனியா ஜாயிண்ட் ஆனதுக்கும் என்ன வித்தியாசம் ஏற்படுதுன்னா, இந்த 5 ஜாயிண்ட் கரெக்டா அதே அளவு போன ஸ்கிரீன்ல இருந்து அதே அளவு அடையாளப்படுது. இந்த 6 ஜாயிண்ட்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முகப்புல கொஞ்சம் மூடி இருக்கும். ஓகேங்களா? அங்க சரியா அங்க டாப் நெத்தியில் கரெக்டா அப்படி உட்காந்துருந்துச்சு. இப்ப கொஞ்சம் மடிஞ்சு கீழே இருக்கும். ஏன்னா இங்க ஒரு 4 முழம் அளவு அதுக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இந்த 4 முழம் அளவு அதுல 2 இங்க இந்த ஸ்கட்டன் நிறுத்தி இருந்த அங்க என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும், அதை தாண்டி வெளியே இருக்கும், அதை மூடி வெளியே இருக்கும். ஸ்கிரீன் இருக்கும், ஸ்கிரீனை தாண்டி இப்படி இருக்கும். சரிங்களா? இங்க பின்னாடி அதே அளவு அப்படியே இங்க 5 வரும்போது கரெக்டா இந்த பரிசுத்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் இணைக்கக்கூடிய இடத்துலதான் அந்த பூக்கு இங்கேயும் இருக்குன்னு சொல்லி நம்ம. சரிங்களா? இப்போ இதுக்கும் அதே ஒரு கால்குலேஷன் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கால்குலேஷன் இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 1,44,000 அப்படின்னு வந்திருக்கு. எப்படி இந்த கால்குலேஷன் அப்படிங்கும்போது இங்க நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அதே வந்து இங்க கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்தா நீங்க 144 கியூபிட் வரும். இந்த 144 எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு 100 அப்படிங்கிற நம்பர் நம்முடைய ஆண்டவரை அடையாளப்படுத்துதோ, அதே மாதிரி நம்முடைய பிதாவாகி தேவனை அடையாளப்படுத்துறது 1000 அப்படிங்கிற என்னுடைய அர்த்தம் நம்முடைய பிதாவாகி தேவன். ஓகேங்களா? அப்போ 144 144 நம்ம இதோட வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா 1000 நம்ம பண்ணும்போது அங்க 1,44,000 அப்படின்னு வரது கூட ஒரு கவுண்ட் பார்க்கணும். அடுத்து இன்னொரு கால்குலேஷன் கூட இருக்கு. இந்த 30/40 அப்படிங்கிறத, அதாவது 30 லென்த் நீளம், 4 வித்து 120 ஸ்கொயர் ஃபீட். அங்க 120 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்கொயர் கியூப். ஓகேங்களா? அதே போல இங்க 11க்கு கணக்கு போட்டோம்னா இங்க 1320 ஸ்கொயர் கியூப் வரும். ஸ்கொயர் கியூப் தான் அதனுடைய ஒட்டுமொத்த திரையினுடைய அந்த ஒட்டுமொத்த அளவு. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்றோம்னா இங்க அப்படியே வந்து இதோட வச்சு நம்ம ஒரு மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்க கவுண்ட் வருது 1,44,000. இது நீங்க பர்சனலா நீங்க இதை மெடிடேட் பண்ணுங்க. இது ஒரு ஹோம் ஒர்க்கை கூட நீங்க எடுத்து மெடிடேட் பண்ணுங்க. எப்படி இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்கன்றது இது ஆச்சரியமா உங்களுக்கு இருக்கும். அந்த ஆச்சரியத்தை நீங்க ஒரு தடவை நீங்க கண்ணில் பார்த்து அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க கியூபிட்ல தான் எல்லா கணக்குமே கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் வேணாங்கிறதுக்காக எல்லாமே கியூபிட்ல தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இருக்கக்கூடிய இன்னும் 2 ஸ்கிரீனு, அதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதை வந்து பாக்குறோம். இதை என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மிருகங்களுடைய தோல் எடுத்து தான் வந்து அங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்கிரீன் இல்லையா.
இந்த ஸ்கிரீன் எப்படி அப்படிங்கும்போது இதுதான் ஃபைனல் டாப் மேல கூடிய ஸ்கிரீன். ஓகேங்களா? இந்த ஸ்கிரீன்லாம் அளவெல்லாம் இல்லை, சரிங்களா? ஆனா இந்த ஸ்கிரீன் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்துது. எப்படி அப்படிங்கும்போது இது எங்க இருக்கு அப்படின்னா இது இதனுடைய வாழ்விடம் எங்க அப்படின்னா கடலுக்குள்ள. இது ஒரு மெரைன் அனிமல் சொல்றோம். அப்போ இதனுடைய தோல், இதனுடைய தண்ணீர், இது தண்ணீர்கள் இருந்தா இது தோல் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக அதனுடைய தோல் எடுத்து ரிமூவ் பண்ணவே முடியாது. அப்ப அது எங்க வருதுன்னா அது தோல் எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது அந்த கடலை விட்டு கரைக்கு வரும். அதனுடைய வாழ்விடத்தை விட்டு அது எங்க வருமாம தரைக்கு வரும்போது அதை பிடிச்சு அதை கொலை செஞ்சு அதனுடைய தோலை எடுத்து இந்த ஸ்கிரீன் செய்யணும். அதாவது இந்த மூடுதலையும் செய்யணும், சரிங்களா? அப்படின்னா இது இயேசு கிறிஸ்து எப்படி அடையாளப்படுத்தும் போது நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாங்கன்னா பரலோகத்தில் இருந்தார். அது அவருடைய வாழ்விடம். எப்படி இந்த மிருகம் ஒரு கடல்ல தான் அதனுடைய வாழ்விடம், அதனுடைய வாழ்விடத்தை விட்டு எப்படி கரைக்கு வந்துச்சோ, தற்காலிகமாக தான் இது கரைக்கு வரும், திரும்ப கடலுக்கு போயிடும், கொஞ்ச நேரம் வரும், அவ்வளவுதான். அப்படி கொஞ்ச காலம் வாழக்கூடிய கொஞ்ச காலத்துக்காக நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து 33 வருஷம்தான் அவருடைய வாழ்விடம் எங்க பரலோகம். அவருடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கு. அந்த பரலோகத்தை விட்டு நமக்காக பூமிக்கு வந்திருக்கிறார். அப்படி பூமிக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? இந்த மூடுதலை ஆசரிப்பு கூடாரத்துடைய பாதுகாப்புக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கணும். பிரதான பாதுகாப்புக்கு அடையாளம், சரிங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு, அவர் அந்த பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தது நமக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அந்த அவருடைய ஒரு நேச்சுரலா அவர் எங்க அவர் பரலோக ஜீவி, கரெக்டுங்களா? ஆனா இந்த பூலோக ஜீவியா அவர் மாறினது எதுக்காகனா நமக்காகத்தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தை கூட நீங்க வாசிடுங்க சகோதரி. The first curtain seals skin, represents the beginning of the great condensation of him who was leaving the glory he had with the Father and become the man Christ Jesus. He was taken out of his natural elements, the spiritual nature, as the seals were taken out of the water. Okay. பாருங்க, இந்த 2 வருஷம் கூட ஆதார வசனம் கூட நம்ம இருக்கு, அது கூட நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதாக நம்ம பார்க்கணும். அடுத்தது இதே ஆசரிப்பு கூடாரத்துக்கு பாதுகாப்புக்காக இன்னொரு லெதர் ப்ராடக்டா நமக்கு பார்த்தது என்னன்னா ஒரு வெள்ளாட்டு கிடா, அதாவது என்னன்னா ஆட்டுக்கிடா, சரிங்களா? தமிழ்ல எப்படி இருக்குன்னா சிவப்பு தீர்த்த அப்படின்னு இருக்கும். ஆட்டுக்கிடாவினுடைய தோல், ஆட்டுக்கிடாய் தோல், இது டிஃபால்ட்டா இது ரேன்சம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்க, அதனுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம். இந்த ஸ்கிரீன், அதாவது இந்த தோல் எதுக்கு அடையாளம் இருக்கா? இதனுடைய தோல் அப்படின்னா இது ரேன்சத்துக்கு அடையாளமா இருக்குன்னு பாக்குறோம். அவரு இந்த பூமிக்கு வந்து நமக்காக மறிச்சது, தன்னுடைய ஜீவன் கொடுத்தது, ஈடுபலி கொடுத்திருக்கார். அந்த ஈடுபலிக்கு அடையாளமாக இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இது யாருக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஆசரிப்பு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கிடாவினுடைய தோல் எப்படி பாதுகாப்பாக இருக்குதோ, அதே மாதிரி எப்படி கவர் பண்ணி மூடி இருக்கோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கூட நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இது மட்டும் நம்ம வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம் இந்த வகுப்பை. சகோதரி வாசிங்க. The second curtain, ram's skin dyed red, represented him as a ransom sacrifice for the sin of the world. Matthew 20:28, John 1:29-36. Note that these two curtains were not divided, indicating that no one could have shared with Jesus in the things here depicted. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நாம புரிஞ்சுக்கலாம். 4 மூடுதிரைகள் இருந்துச்சு. அதுல 2 ஆசரிப்பு கூடாரத்தை மூடி வைக்கிறதுக்கு, 2 ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கிறதுக்கு. 2 பாதுகாப்பாக செய்யப்பட்டது 2மே தோல்ல இருந்து செய்யப்பட்டுச்சு. அதுக்கு அளவுகள் கொடுக்கப்படல. அது ஆசரிப்பு கூடாரத்துடைய அளவு ஒத்த அளவா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கிறோம். இன்னொருக்கு அளவுகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு.
அது ஒண்ணு ஆட்டு மயினால் செய்யப்பட்டது, இன்னொன்று பஞ்சு நூலால் செய்யப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அந்த ரெண்டும் அதோட அளவுகளை நம்ம மையமா வச்சு பார்க்கும்போது அதை எதை அடையாளப்படுத்துச்சுன்னா 1,44,000 பேருங்கிற சபையினுடைய இலக்கத்தை அடையாளப்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் நமக்கு அதுல ஒட்டுமொத்தமா நமக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு அங்க வர்றது என்ன அப்படின்னா 1,44,000 சொல்லி பார்க்கிறோம். அந்த எண்ணிக்கை அது எது சபையினுடைய இலக்கத்தை அடையாளப்படுத்துது, கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அடையாளப்படுத்துது. அப்போ 1,44,000 பேர் மாத்திரம்தான் அந்த தெய்வீக நிலையை அடைய போறாங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கு. ஒருவேளை தேவன சித்தம் இருந்தால் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் இதுக்கு அடுத்து உள்ள இருக்கிறது எப்படி அந்த தெய்வீக நிலையை அடைய முடியும், இந்த 1,44,000 மாத்திரம் எப்படி இந்த நிலையை அடையறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய சில பொருட்கள் அதை அடையாளப்படுத்துது. அதை நம்ம அடுத்தடுத்த காரியங்களை பார்க்கலாம். இந்த பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில பொருட்களை குறித்து நம்ம அடுத்த வாரங்களை பார்க்க போறோம். அதாவது நான் சொல்றது கடைசி ஒரே ஒரு சொல்லி நான் முடிச்சிடறேன். பாவியா இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி பரிசுத்த நிலைமை அடைஞ்சிருக்கிறாங்க, அப்படி பரிசுத்த நிலைமை அடைஞ்சது தேவ தன்மை அடைஞ்சது 1,40,000 பேர் தான். அந்த 1,44,000 பேரும் இந்த பூமியில வாழும் பொழுது செய்த விஷயங்கள் என்ன, அவங்க என்ன விஷயங்கள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம பொறுமையோடு கேட்ட விளையாடின் தேவன்தாமே ஆசீர்வதித்து வந்துட்டாங்க. ஆமாம். தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னைக்கு ஆசாரப் கூடார கன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்கப்புறம் அதுக்கு மூடப்பட்ட ஸ்கின்ஸோட ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம அது பார்த்தா அது சபைக்கு 1,40,000 பேருக்கு நம்ம அது குறிக்கப்பட்டது நம்ம பார்க்கலாம். அப்படியே கடைசியாக ஒரு வாரத்தில் நம்ம பார்க்கணும்னா நம்ம பாவத்து நிலைமையில் இருக்கிற நம்மை தெய்வீக நிலைமைக்கு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு இருந்த சத்தியம் விசுவாசம் மட்டும் பத்தாது, அதுக்கேற்றமான அந்த கிரியைகள் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ மட்டும்தான் நம்ம அந்த ஆவிக்குரிய தெய்வீக நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கும் அப்படி நம்ம பார்க்குறோம். அது எப்படி நம்ம அது கலந்து போகலாம் அப்படி போகிற கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்திய வசனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். நமக்கு தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரருக்கு நம்ம அனைவர் சார்ந்தவங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. இனிமே கீதங்கள் படிக்க முடியாது சகோதரி கீதவல்லி சிஸ்டர்னு, அப்படியே முடிவு ஜப்பத்தில் நடக்க முடியாது சகோதரி கௌதம்னி அன்போடு அழைக்கும். இரவின் இனிய கீதங்கள். ஆதார வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நம்முடைய கர்த்தருடைய பெருந்தன்மையான முன்மாதிரியை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று அறிகிற பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அவருடைய தியாகம் எவ்வளவாய் உயர்ந்ததாய் இருக்கிறதோ அதற்கு சரிசமானமாய் அவருடைய வெகுமதியும் உன்னதமாய் இருக்கிறதை உணர்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெருந்தன்மையான முன்மாதிரியை பார்க்கும் பொழுது மிகுந்த ஐஸ்வர்யமுடையவாய் இருந்தும் மிகுந்த திறமையுடையவராய் இருந்தும் அநேக உலக வசதிகளை படைத்தவராய் இருந்தும் மனப்பூர்வமாக கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணினார். இதை எண்ணும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் பொங்குகிறது. சகோதரர்களுக்காக செய்யும் சேவையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஆஸ்திகளை துறந்து விசுவாச ஓட்டத்தில் ஓடியதற்காக வருகின்ற ராஜ்யத்தில் எவ்வளவு பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலிப்பார். அதுபோலவே ராஜரீக ஆசாரிய கூட்டம் முழுமையும் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிமைப்படும். எவ்வளவு பெரிய தியாகமோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தரின் நிமித்தமாக மிகப்பெரிய அவமானங்களை, மிகப்பெரிய சோதனைகளை, மிகப்பெரிய துன்பங்களை தற்காலத்தில் அனுபவிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய போதகரும் முன்மாதிரியுமான அவருடைய அனுபவங்களை ஒத்த அனுபவங்களை அடைகிறோம். தற்காலத்தில் விசுவாச பரீட்சையில் எவ்வளவு அதிகமாக தியாகங்களை செய்கிறோமோ அவ்வளவு வெகுமதி காத்திருக்கின்றது. அப்போஸ்தலர் சொன்னது போல மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படும். ஆமென். நாம் ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் செய்து மனுமக்களை எங்களை நித்தம் கண்ணோக்கி பார்த்து
உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்துகின்ற ஒன்றான மெய்தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இந்த இரவு வேலையில கூட ஒரு கூட்டமாக உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியும்படியாக தேவன் எங்களுடைய இதயத்தை திறந்தருளி இப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்து தேவன் தாமே எங்களுக்கு தேவையான அந்த பரிசுத்த ஆவியை தந்து நீர் வழி நடத்துகின்ற அந்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கடந்து வந்து கேட்டு அதை கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாமல் அதன்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கூட எப்படிப்பட்ட தேவனுடைய ஒரு தெய்வீக காரியங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு இசை உள்ளவர்களாய் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை மேன்மேலும் நோக்கி பார்த்து அது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நீர் விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களாய் இந்த பூமியிலே ஜீவித்து மண்டை வந்து சேர தேவன் தம் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சத்தியங்களையும் தந்து நீர் வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம்ப்பா. கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதியும் தொடர்ந்து வர வாரங்களில் கலந்து கொள்ள அவருக்கு தேவையான பலனையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நீர் வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம்ப்பா. தேசிய தாசனை கூடும் கருத்தில் ஒப்பு கொடுத்து மென்மேலும் அநேக சத்தியங்களை அநேக ஜனங்களுக்கு அறிவித்து உங்களுடைய நாமத்தை உணர்த்தும்படியாக தேவன் தாம் அவரை எடுத்து வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாக சுபிக்கிறோம். இந்த திருமன்றாட்டை கூட எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் ராஜாதி ராஜாவும் கிறிஸ்தியஸ் நிலையேறப்பட்ட நாமத்தினால் எங்கள் ஜபங்களிலும் ஜீவனால நல்ல தகப்பனே. ஆமென்.